A bar magnet is hung by a thin cotton thread in a uniform horizontal magnetic field and is in equilibrium state. அப்போ uniform magnetic fieldல ஒரு bar magnet equilibrium stateல இருக்கு. இது சவுத் போல்ல இருந்து நார்த் போல் போகுது. அப்ப இது சவுத் போல், இது நார்த் போல், இதான் equilibrium state. The energy required to it to by 60 degree is W. அப்போ இது எனர்ஜி, இதை 60 டிகிரி டேர்ன் பண்ணதுக்கான எனர்ஜி W. Now torque required to keep the magnet in the new position. இப்போ 60 டிகிரி டேர்ன் பண்ணிட்டோம்னா அதுல எனர்ஜி கொடுத்தாச்சு, தீட்டா 60 டிகிரி. அந்த W என்னன்னு கண்டுபிடிப்போம். W is that இப்போ நம்ம அதே டார்க்ல இருந்தே கொண்டாந்து காமிச்சிடுறேன். Small work done will be tau into d theta. Tau b is nothing but mb sin theta into d theta, which is equal to, இதை நம்ம டோட்டல் ஒர்க் டன் வேணும்னா இன்டகிரேட் பண்றோம். இதை எங்க இருந்து எங்க இன்டகிரேட் பண்ணோம்னா 0ல இருந்து 60 கொண்டு போறதுக்கான ஒர்க் டன் தான் டபிள்யூன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம்னா மைனஸ் எம்பி காஸ் தீட்டா, இந்த லிமிட் போடணும் 0 to 60 டிகிரி. அப்போ மைனஸ் எம்பி இன்டு காஸ் 60 மைனஸ் காஸ் 0. அப்போ இது மைனஸ் எம்பி இன்டு காஸ் 60 is 1/2, cos 0 is 1, half minus 1 is minus half. The answer become வெறும் MB மாறிச்சு. MB by 2 minus half into minus plus, இதான் W. இப்போ coming back to கேட்டது torque. Torque turn to an angle 60 degree. Torque is equal to MB sin 60. Sin 60 is nothing but root 3/2. Root 3/2 into MB is tau. இப்போ உனக்கு in terms of work done வேணும். அப்ப இதுல இருந்து from 1 MB is nothing but 2W. அப்போ tau will be equal to root 3/2 into 2W. 2 cancel ஆச்சுன்னா answer is root 3W. இதான் டார்க். நல்ல கொஸ்டின், புரிஞ்சு போடணும். முதல்ல work done to tan in terms of MB கண்டுபிடிச்சிட்டோம். டார்க் in turn to 60 டிகிரி கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஒர்க் டன் எடுத்து அதை சப்ஸ்டியூட் பண்றோம். ஏன்னா MB வேல்யூ இஸ் nothing but 2W. அப்போ MB இருக்க இடத்துல என்ன போட்டோம்? 2W போடுறோம். அவ்வளவுதான் இதுல வித்தியாசம். Are you clear? ஈஸியான கொஸ்டின், புரிஞ்சு போடணும்.